அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் உலகத்துக்கு, விசுவாசிகளுக்கு, மனித கூட்டத்திற்கு சவால் விடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்தை உண்டாக்கிய கர்த்தர். அந்த அதிகாரத்தை அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிக்கும், விசுவாசிகளுக்கும், பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கும் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். சர்வ வல்லமுள்ள தெய்வம் எத்தனை அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், மனதுருக்கம் கடவுள். சர்வத்தையும் அவர் ஜெயித்ததுனால அவர் எழுப்பிய அப்போஸ்தலர்களுக்கும், மிஷனரிகளுக்கும், ஊழியக்காரிகளுக்கும் அவர் சொன்ன செய்தி, என் நாமத்தில் பிசாசை துரத்து, வியாதியை சுகமாக்கு, மரித்தோரை எழுப்பு, கட்டப்பட்டவர்களை விடுவி, இதோ இன்னும் விழுந்து போனவர்களை எழுப்பி நிறுத்து, இலவசமாய் பெற்றுக்கொண்ட என் தயவை, என் மகிமையை, என் ரட்சிப்பை, என் அபிஷேகத்தை, என் ஆசீர்வாதத்தை இலவசமாய் என் ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். 200 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து மிக அந்தஸ்தோடு வாழ்ந்த ஆர்தர் மார்க்கஷீஸ் என்ற தேவ மனிதன் தன் வாழ்க்கை ஆண்டவராய் இயேசுவுக்கு கொடுத்ததுனால வனாந்தரம் போல, ஆதிவாசிகள் போல நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இந்தியாவுக்கு, குறிப்பாய் தமிழ்நாட்டுக்கு, இந்த நாசரேத்தூர் பட்டணத்துக்கு அவர் வந்து அந்தகார இருளிலே, பிளேக் நோயிலே, கால்ரா நோயிலே, கொள்ளை நோயிலே, அம்மை நோயிலே சீரழிந்து கொண்டிருந்த ஆயிரமான மக்களை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து இதோ இந்த ஆலயத்தை அவர் கட்டியிருக்கிறார். ஆயிரமான மக்கள் நாசரேத்தூரிலிருந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க பிள்ளைகள்லாம் உயர்ந்து உலகமெல்லாம் இருக்கிறார்கள். இந்த நாசரேத்தூரில் கிறிஸ்தவ மிஷனரிகள் இயேசுவை போதித்தார்கள், அவரை ஆராதிக்க ஆலயங்களை கட்டினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இது சுற்று வட்டாரத்தில் அநேக ஏக்கர் நிலங்களை அந்த பரிசுத்தவான்கள் வாங்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களை, ஸ்கூலை கட்டியிருக்கிறார்கள். அந்த ஏழை எளியவர்களை படிக்க வைத்திருக்கிறார்கள். கல்லூரிகளை கட்டினார்கள், யூனிவர்சிட்டிகளை கட்டினார்கள். இந்தியாவில் பல கோடி மக்கள் கிறிஸ்தவ பள்ளியில் படிச்சுங்கிறவங்க தான். மிஷினரிகள் எழுப்பிய பாதிரிமார்கள், கன்னியாசிரிகள், போதகமார்கள் கட்டி வைத்திருக்கிற மிஷினரி பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லோரையும் தலைநிமிர வைத்தது. இலவசமாய் அதை கொடுத்தார்கள். இன்றைக்கு தான் கிறிஸ்தவம் ஊழியத்தில் பாதி பேர் வியாபாரிகளாய் மாறியிருக்கிறார்கள். அது அவர்கள் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும். ஆனால் ரட்சிப்பு என்பது, மீட்பு என்பது, நற்செய்தி என்பது, விடுதலை என்பது, சுகம் என்பது, அற்புதம் என்பது இயேசுவின் பெயராலே சகல ஜாதி ஜனங்களுக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட வேண்டிய தேவ தயவு. அது எத்தனை அற்புதம்! மார்க்கஷீஸ் தன்னையே தந்தார். தன் சொத்து சுகத்தை ஆண்டவருக்கு தந்தார். தன் சொத்து சுகத்தை ஏழை எளியவர்களுக்கு என்று இடங்கள் வாங்கி, ஆலயங்கள் கட்டி, ஸ்கூலை கட்டி, கல்லூரிகளை கட்டி, மருத்துவமனைகளை கட்டி இலவசமான ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இன்றைய சபைகளுக்கு தேவை. இன்றைய சபை ஊழியங்களுக்கு தேவை. கிறிஸ்தவ வியாபாரிகள் ஒழிக்கப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கோ, சுகமாக்கும் ஊழியம் செய்வதற்கோ லட்சக்கணக்காக பணத்தை வசூலிக்கிற கிறிஸ்தவ வியாபாரிகள் ஒழிய வேண்டும். இயேசுவின் ரட்சிப்பை, அன்பை இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது இந்த நாடு ரட்சிக்கப்படும். அப்படிப்பட்ட உத்தம ஊழியக்காரிகளாக நாம் மாறுவோமா? அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்தர் மார்க்கஷீஸ் என்ற அந்த பரிசுத்த அப்போஸ்தலன் இந்த நாசரேத்தூர் பட்டணத்துக்கு வந்து ஆயிரமான குடும்பங்களை சாப வியாதியிலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து விடுவித்து இலவசமான ரட்சிப்பை, இலவசமான மீட்பை, இலவசமான ஆசீர்வாதத்தை, இலவசமான சுகத்தை அவர்களுக்கு கொடுத்தாரே. தன்னுடையதை கொடுத்து இடங்களை வாங்கி பள்ளிக்கூடங்களையும், காலேஜுகளையும், மருத்துவமனைகளை கட்டி சென்றாரே. இது எத்தனை மகிமை! நித்தியத்தில்
அவர் எல்லா பரிசுத்தவான்கள் மத்தியில் உயர்த்தப்பட்டிருப்பாரே, அதுபோல இந்தியாவிலும் கூட ஆண்டவரே உத்தமமான ஊழியக்காரிகளை எங்களுக்கு எழுப்புங்க. நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாற எங்களை அபிஷேகிங்க. இயேசுவே, உம்மை இலவசமா எல்லோருக்கும் கொடுக்க அப்படிப்பட்ட ஊழியங்கள் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட சபைகள் எழும்ப வேண்டும். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.